புன்னைவளவன், ஒரு வழியாக மாணவர்களுடைய போராட்டத்திற்கு மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்துவிட்டார். இந்த ராஜினாமா அப்படின்ற முடிவு மட்டுமே நீட் வினாத்தாள் கசிவுக்கான முடிவாகவும் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல, அந்த பார்வை அதுலேருந்தே தொடங்கலாம். ஓகே, முதல்ல போராடி இருக்கக்கூடிய போராட்டத்துக்கு வந்திருந்த மாணவர்களில் தொடங்கி இளைஞர்களில் இருந்து அவர்களுக்கு உறுதுணையாக அவங்களுடைய குடும்பத்தாரும் கூட எல்லாரும் வந்திருந்ததை பார்க்க முடிஞ்சது. அவர்களுக்கு முழுக்க முழுக்க கிரெடிட்ஸ் கொடுக்கப்பட வேண்டிய வெற்றி. அரசியல் கட்சிகள் நீங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்துறதுக்கெல்லாம் போராட்டத்துக்கான வெற்றியை தங்களுக்கானதாக காங்கிரஸில் தொடங்கி மாநில கட்சிகளிலிருந்து யாரும் கிளைம் பண்ணுற வேலையை இந்த மூமெண்ட்டில் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ இதில் ஒரு விஷயம் நீங்கள் பொலிட்டிக்கலாக எடுத்திங்கன்னா 25 ஆண்டுகளாக 25னா சில்வர் ஜூப்ளியை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஆட்சியினுடைய தலைவராக பிரதமர் மோடி இருக்கிறார். இதுக்கு முன்னாடி அவர் சிஎம்மாக இருந்தார், இப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்காரு. ஸோ 25 லாங் இயர்ஸில் இப்படியான ஒரு பப்ளிக் எடுத்த ஒரு போராட்டம் அல்லது ஒரு ப்ரெஷர் மவுண்ட் ஆகி அதன் மூலமாக ஒரு ரிமூவல் அவர் செய்திருக்கிறாரு நம்ம யோசிச்சோம்னா ஏறத்தாழ இதுதான் முதலோ என்கிற எண்ணம் நமக்கு கிடைக்கிறது. அதாவது பப்ளிக் ஒரு இண்டிவிஜுவலில் ரிமூவ் பண்ணணும், அது பியூரோக்ராட்டாக இருக்கலாம் அல்லது அமைச்சர்களாக இருக்கலாம். இப்படியான ஒரு விஷயத்துக்கு முதல் முறையாக பிரதமர் மோடி அப்படியான ஒரு நெகோசியேஷனுக்கு அவர் இதுவரைக்கும் அவர் மீது அந்த பிம்பம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து இப்போ ஒரு நெகிழ்வுத்தன்மை வந்திருக்காங்கிற கேள்வி இருக்கு. இதை நெகிழ்வுத்தன்மைன்னு சொல்றதா இல்லை எதிர்த்தரப்பிலிருந்து அது பலவீனம்ங்கிறாங்களா, அது விவாதத்துக்குரியது. இப்போ தர்மேந்திர பிரதான் என்பது அடிப்படையில் ஒரு பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டிக்கான குறியீடு. அவர் தான் செய்தார் அப்படிங்கிற இடத்துல இருந்து இவங்களும் கேட்கல. நாளைக்கு இன்னொரு அங்கே ஒரு அமைச்சர் XYZ யாரோ ஒருத்தர் உட்கார்றாருன்னா, இப்போ இவர் என்டிஏ தலைவர்களில் தொடங்கி இன்னைக்கு இந்த போராட்டம் வராமல் இருந்தால் 47 பேரை என்டிஏலேருந்து நீக்கியிருப்பீங்களா? இல்லை, அது நாங்கள் ஸ்டெப் வைஸாக செஞ்சுருப்போம்னா 2024 இதே மாதிரியான மார்க் நார்மலைசேஷனில் சிக்கல் வந்து உச்சநீதிமன்றம் வரை போன போது அதில் தொடர்புடையவர்களை நீக்கினீங்களா? இந்த 47 பேர் இதில் தொடர்புடையவர்கள் எப்போ கண்டுபிடிச்சிங்க? அதுக்கான துறை ரீதியான விசாரணை இல்லை மற்ற விஷயங்கள் எப்போ நடந்தது? அப்போ அதுக்கான ஒரு பாயிண்டாக இது இருந்திருக்கு. நாளைக்கு வரக்கூடியவர்கள் என்டிஏல இருக்கக்கூடியவர்களோ இல்லை மற்றவர்களோ அவருக்கு கீழே இருக்கிறவர்களை கேள்வி எழுப்ப வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு தார்மீக ரீதியிலாக அமைச்சராக நீங்கள் கேட்டால் முடியாது, உங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன்லாம் ஒரு அதிகாரிகளும் சொல்லிவிட போவதில்லை. அப்போ அதை நீங்கள் அந்த இடத்துல உங்களுடைய ஸ்டேச்சரில் நின்று செய்யணும் என்பதற்கான குறியீடாக பார்க்க வேண்டுமே தவிர, அதாவது நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வெறும் பியூரோக்ரஸியோட இல்லை அங்கே என்ட்ரன்ட் லெவலில் இருக்கிறவங்க என்டிஏல இப்போ இவங்கெல்லாம் முழு நேர ஊழியர்களாக இருந்தவங்களா இல்லை கான்ட்ராக்சுவலாக எடுக்கப்பட்டவங்களாங்கிற கேள்வி இருக்கு. அவங்களுடைய ரோல் கொஸ்டின் பேப்பர் செட்டிங்லேருந்து என்னென்ன இருந்ததுங்கிறது இருக்கு. இதே அரசாங்கம் இதற்கு முன்பாக என்டிஏ சீஃபாக இருந்த ஐ திங்க் சுபோத் குமார் சிங் நினைக்கிறேன், அவர் அந்த பொறுப்பில் இருந்து 2024 அந்த கான்ட்ரவர்சி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் உச்சநீதிமன்றம் சில கேள்விகளை எழுப்பிய பிறகு அவர் அந்த இடத்துல பொறுப்பில் இருந்து விடுவிக்கிறாங்க. விடுவிச்சா நம்ம என்ன நினைப்போம், ஒருவேளை அடுத்ததாக விசாரணைகள் நடக்கும், ஏதோ பனிஷ்மெண்ட்டாக என்னங்கிறது பார்க்கணும், மேபி துறை ரீதியிலான ஒரு நடவடிக்கை நினைச்சா. அதற்கு அடுத்து 3 மாதங்களில் அவர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீலுக்கு அடிஷனல் செக்ரட்டரியாகவும் ஃபினான்ஷியல் அட்வைசராகவும் போட்டு இன்றைக்கு சத்தீஸ்கர் சிஎம் விஷ்ணு தியோசாய் பாஜகவின் சிஎம்க்கு பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருக்கிறார். இது ஆக்சுவலாக பார்த்தா பியூரோக்ராட்டிக் ப்ரமோஷனாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ வர அந்த பொறுப்புக்காக கூப்பல்ல அப்படிங்கிற வகையில் பார்க்கணும். இரண்டாவது, இந்த அரசாங்கம் செய்ய தவறிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, பேப்பர் லீக்கிங் அல்லது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அது இதர் உயர்கல்விக்காக படிப்பதற்காக இருக்கலாம் இல்லை வேலை வாய்ப்புக்காக இருக்கலாம். இதற்கான அந்த கோர் நெக்ஸஸினுடைய முதுகெலும்பை உடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்ததாங்கிற கேள்வி வருது. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேனே, இதற்கு முன்பாக ஒரு நபர், அவர் பேர் ராஜீவ் நயன் மிஸ்ரா, இது வரைக்கும் 4 பேப்பர் லீக்கில் 2 வெவ்வேறு மாநிலங்களில் அவர் சம்மந்தப்பட்டிருக்கிறார். முதல் முறை அவர் சம்மந்தப்படுறாரு, அவரை சிறைப்படுத்தி கொண்டு வந்து வைக்கிறாங்க, சார்ஜ் ஷீட் மூவ் ஆன் ஆகலை, அவர் பெயில் வாங்கிட்டு வந்து அடுத்த 6 மாதங்கள் கழித்து அடுத்து மத்திய பிரதேசத்தில் நடந்த இதில் இன்னொரு பேப்பர் லீக்கில் அவர் சிக்கிறாரு. ஒரு நெக்ஸஸாக இருந்து செயல்பட்டு இருக்கிறார். இப்போ 2026 ஒரு மாணவர், மைனர் 18 வயசு ஆகாத மாணவர், நீட் ஆஸ்பிரண்ட், அவருக்கு கொஸ்டின் பேப்பர் வாங்கினான்னு போய் அவங்க அப்பாவை பிடிக்கிறாங்க. அந்த மாணவரை பிடிச்சா அதே வீட்டில் கடந்த ஆண்டு 2 பேர், அவங்க பெரியப்பா பசங்க 2 பெண் குழந்தைகள் நீட்டு கிளியர் பண்ணி மெடிக்கல் சீட்டை கவர்மெண்ட் காலேஜ் வாங்கியிருக்காங்க. அதுக்கு முந்தின வருஷம் 2024 அவங்களுக்கு இன்னொரு ரிலேட்டிவ்ஸ் 2 பேர், அண்ணன் தம்பி, அவங்க கிளியர் பண்ணி உள்ள போயிருக்கிறாங்க. இப்போ இவ்வளவு விளக்கங்களை நம்ம பேசக்கூடிய அதே நேரத்தில் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா மட்டுமே இதுக்கு தீர்வா இருக்குமா? ஏன்னா இது அரசியல் அழுத்தம்ன்ற இன்னொரு பார்வை முன்வைக்கப்படுது. ஏன் இந்த பதிலை நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா, சமீபத்தில் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா கடிதத்தை வெளியிட்டார் இல்லையா, சமீப நேரங்களுக்கு முன்னர். அந்த ராஜினாமா கடிதத்தில் கூட அரசியலுக்கு மாணவர்கள் பலியாகி விடக்கூடாது, அரசியல் சூழ்ச்சிகளுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்.
அப்படின்றப்ப அவர் சொல்றது மாதிரி அரசியல் சூழ்ச்சிகளுக்கு பலியாகி இருக்கிறார்களா மாணவர்கள் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதல. இப்ப என்னன்னா, நீங்க போராடியவர்கள் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. இந்த இடத்துல அரசியல் செய்கிறவர்கள் யாருங்கிறது இடத்துல கிளாரிட்டி கொடுக்கணும். எக்ஸிஸ்டிங்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளை அவர் சொல்கிறாரா? ஏன்னா பிரதமர் வீட்டு வாசல் வரைக்கும் அவங்க போய் முற்றுகையிட்டாங்க. இல்ல இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வெளிநாட்டு சக்திகள் என்கிற அந்த டெஃபினிஷனுக்குள்ள டபுள் கோட்ஸ்குள்ள வருதாங்கிறத வச்சுதான் நம்ம அடுத்து அதுல அப்ப இதுல என்னன்னா, நான் தவறே செய்யாவிட்டாலும் இன்றைக்கு சூழலுக்காக நாட்டு நலன் கருதிங்கிற இடத்துக்கு, நாடு முக்கியங்கிற இடத்துக்கு வந்துட்டோம்னா அவங்க அப்ப தவறே செய்யலைன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸிங்கிறதுக்கு தான் நீங்க எடுக்கிறீங்க. நிர்பந்தங்களினால் இன்றைக்கு விலகி இருக்கிறீர்கள். ஆனால் நாங்க விலகினது என் மேல தப்புங்கிறதுனால விலகல என்று அவர் பதிவு செய்ய விரும்புகிறார். ஐ திங்க் அதிலேயே கூடுதலாக இதற்கு அடுத்து என்ன பணியை என்ன பொறுப்பை பிரதமர் அவர்கள் எனக்கு சரியானதுன்னு நினைக்கிறாரோ நான் அதுல தொடர்ந்து என்னுடைய பணியை ஆற்றுவேங்கிறது. காரியகர்த்தாவாக இருந்தாலும் சரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது வந்து ஓப்பன் பிராக்கெட்குள்ள தான். மாணவர்கள் கேட்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற வினாத்தால் கசியக்கூடாது, அதுக்கு என்டிஏவை வந்து மறுகட்டமைப்பு செய்கின்றாங்க, அதுக்கு உத்தரவாதம் மத்திய அரசு கொடுக்குறாங்க. அந்த உத்தரவாதத்தை மட்டும் ஏற்காமல் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு ஒற்றை புள்ளியை நோக்கி நகர்ந்த போதுதான் அரசியல் விவகாரங்கள் சார்ந்திருக்கோ, அரசியல் அழுத்தத்தின் அடிப்படையில் தான் கேட்கிறாங்களோ. ஏன்னா பாஜக இருக்கக்கூடிய ஒரு மூத்த அமைச்சர் பதவி விலகிறாரு அப்படின்னா அது பாஜக அரசுக்கு மீதான ஒரு பெரிய விமர்சனமா மாறிடும். அதை நோக்கி நகர்கிறார்களோ அப்படின்ற ஒரு கேள்விதான் நம்ம முன்வைக்கிறோம். கடந்த காலத்துல ஒரு ட்வீட் போட்டதற்காக, அது வந்து ட்வீட் வந்து கிளாசிஸ்ட் ட்வீட் தான், வர்க்க ரீதியிலாக நீங்க டொமஸ்டிக் ஃபிளைட்ல வரவங்களை கேட்டில் கிளாஸ்னு அது சர்க்காஸ்டிக்கா விமர்சிப்பதாக சசி தரூர் விமர்சித்தார். அவர் இணையமைச்சர் பதவியவே ராஜினாமா செய்ய வேண்டும்னு அன்றைக்கு கோரி அதை செய்து காட்டி வாங்கியது பாரதிய ஜனதா கட்சி. நம்ம இந்த தார்மீகம் இங்க பேசுறோமே, இதுக்கு முன்பாக 2015 ராஜ்நாத் சிங் அவர்களே சொன்னார், இன்னும் எதுக்கு எடுத்தாலும் இவர் ராஜினாமா பண்ணா அவர் ராஜினாமா பண்றீங்க, இது என்ன UPA 3-யா, இது NDA அப்படின்னாரு. இந்த இடத்துல என்ன சிக்கல்னா, இன்றைக்கு அவர்கள் இந்த விஷயத்தை செய்து கொடுத்திருக்கிறார்கள். அரசாங்கம் நெகோசியேஷனுக்குள்ள வந்திருக்கிறாங்க. இது வரைக்கும் யாராலும் சாத்தியப்படுது. எதிர்க்கட்சிகள் பொசிஷன்ல இருந்து கடந்த 12 ஆண்டுகளாக எவ்வளவோ விஷயங்களுக்கு எதிர்க்கட்சிகள் போராடினாங்க. அப்படி செஞ்சாலும் கூட இது வின் வின் என்கிற இடத்திற்கு வந்து, அல்லது இது நாங்க ஒரு பெரிய காஸ்க்காக, நோபல் காஸ்க்காக செஞ்சுட்டோம், இப்பவும் தர்மேந்திர பிரதான் மீது தார்மீக பொறுப்பு இருக்குங்கிற வார்த்தை வரலன்னா நாங்க எங்க ஸ்டாண்ட்ல நிலையாகத்தான் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நிர்பந்தங்களுக்காக இப்படி ஒண்ணு எடுத்திருக்கிறோன்னு தங்களுடைய இமேஜை இன்னமும் அப்படியே மெயின்டைன் பண்ணுவதற்கான வேலையாக அது பார்க்க வேண்டியிருக்கு. அதே புள்ளியிலிருந்து தர்மேந்திர பிரதான் குறியீடு தான். நீங்க அரசியல் ரீதியாக அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு, அமைச்சர்களுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா தார்மீகமாக? அப்ப இந்த பார்வைக்கு வந்தோம்னா, இதுக்கு முன்பாக அரியலூர் சாஸ்திரி ராஜினாமா பண்ணது தேவையற்றது நம்ம கேட்டுக்க வரமா? மும்பை அட்டாக்கு பிறகு அன்றைய சிவராஜ் பாட்டீல நம்ம ராஜினாமா பண்ணார் இல்லையா? ஏன் அன்றைக்கு அதிகாரிகள் லெவல் IB சீஃப் மட்டும் ரிமூவ் பண்ணியிருந்தா பரவாயில்லன்னு இருந்தா பாஜக ஏற்றுக்கொண்டு இருக்குமாங்கிற கேள்வி. அந்த கேள்வியை பயணிக்கலாம். திரு புன்னைவளவன், இந்த விவகாரத்துல தாவேக்கா அரசு, குறிப்பா தமிழ்நாடு அரசு ஏதோ ஒரு சுணக்கம் காட்டிட்டாங்களோ? ராகுல் காந்தி கைது செய்தப்ப கண்டனம் தெரிவிக்கிறாரு, மாணவர்கள் போராட்டத்திற்கு ஒரு ஆதரவு எந்த வகையிலும் தெரிவிக்கல, தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தும் போது கூட உரிய அனுமதி வழங்கப்படணும் பல இடங்களில் குற்றச்சாட்டு, மதுரை காமராஜர் பள்ளி கல்லூரி வளாகத்தில் உள்ள போய் அரெஸ்ட் பண்றாங்க மாணவர்களை. அப்போ இந்த நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு கேள்வி முன்வைக்கிறாங்க, பாத்தீங்களா பாஜகவுக்கு எப்படி சாதகமா போறாங்கன்ட்டு. அந்த பார்வை சரிதானா? தாவேக்கா அரசு இந்த விவகாரத்துல ஒரு மெத்தனமா இருக்கிறாங்க. எனக்கு என்ன கேள்வி எழுதுனா, இன்றைக்கு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் கேட்டாங்க இல்லையா, தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமா எந்த வகையில் நீட் தேர்வுக்கு ஒழிப்புக்கு உதவும்னு கேட்டாரு. இப்ப கடந்த ஆட்சி காலத்தில் லாக்அப் டெத் நடந்த போது அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் விலகி இருந்தால் லாக்அப் டெத்தே நடக்காது என்று நினைத்துதான் இவங்க கேட்டாங்களா? அன்றைக்கு அவர் தார்மீக ரீதியிலாக உள்துறை அமைச்சர் நேரம் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கணும் அப்படின்னு நம்ம பேசினதெல்லாம் இருக்கே, அது என்னங்கிற கேள்வி. அப்ப இந்த இடத்துல தர்மேந்திர பிரதான் பொறுப்பு இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்களா நீட் கசிவுக்கு? இல்ல துறை ரீதியிலாக அமைச்சர்களை கேள்வி கேட்கிற பழக்கமே வேண்டாம், நீங்க அதை இப்ப கேட்டா என்ன பண்ணுவீங்க, நாளைக்கு எங்களை நோக்கி இங்க நடந்தா எங்க மேல பிக்ஸ் பண்ணுவீங்களாங்கிற கேள்வி. அரசியல் தலைமைகள் பொறுப்பில்லை என்றால் கடந்த ஆட்சி காலத்தில் நம்ம கேட்டது தவறுன்னு அப்ப அட்லீஸ்ட் அந்த ஒரு டெசிஷன் காட்சி வரணும். பாஜகவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வகையில் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் என்பது இந்த நிலைப்பாட்டினுடைய நீட்சியான் நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது. இல்ல புன்னைவளவன், எனக்கு புரியல. நீட் எங்களுக்கு வேண்டாம், விஜய் ஒவ்வொரு கூட்டங்கள்லையும் அழுத்தமா பேசிய விஷயம், அது எப்படி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பாஜகவை எதிர்க்கக்கூடாதுன்ற முடிவு எடுப்பாங்களா? அவ்வளவு துணிவு இருக்கா? இப்ப நான் அவர் பேசுனதுல இருந்து நான் எடுக்கிறேன். ஆட்சிக்கு முன்பும் பின்பும் மாறுதல் இருக்காங்கிற இடத்துல இருந்து நான் அதை அணுகணும்னு பார்க்குறேன். ஆட்சிக்கு முன்பாக அவர் அந்த கல்வி உதவித்தொகை வழங்கும் விழாவில் அனிதா
காலமான போது எனக்கு என்னுடைய தங்கையை இழந்த வழி இருந்ததுன்னு அவர் பேசினார். இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் 2 ஆண் பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகள் நீட் தேர்வின் காரணமாக தங்கள் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இரங்கல் பதிவை தாவேகாவினுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த ஆண்டு வெளியிட்டாருன்னு நீங்க சொல்லுங்க. இருந்தா எங்கன்னா அதிகாரப்பூர்வமா விட்டாங்களான்னு நான் கேள்வி கேட்கிறேன். நான் சொல்றது அவர்கள் தமிழ்நாட்டின் பிள்ளைகள். உங்களுக்கு அதை ஏன் நீங்க வெளிப்படுத்தலைங்கிற இடம் இருக்கு இல்லையா? இந்த அமைதி மௌனத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது? அப்ப நீங்க எதிர்கட்சியாக ஒருவேளை இந்த விவகாரத்துல பாஜக அரசுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறது தாவேகா தவிர்க்கலாம்னு கூட வச்சுக்கலாமே. ஆனா தமிழ்நாட்டுல நீட் விவகாரத்தால் உயிரிழந்தவர்களுக்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்க முடியாத நிலையோ சூழலோ ஏன் தாவேகாவுக்கு வருது? அதுதான் கேட்கிறேன், ஏன் வருது? இல்ல, அவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே டாக்டர் படிப்பு மட்டும்தான் படிப்புன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு இல்லையா? இது அந்த பார்வையில் இருந்தவர் தான் எனக்கு கேள்வி எழுது. இதுல பாஜக எதிர்ப்பு என்பதை தாண்டி இது சொல்யூஷனான இல்ல. அப்ப புன்னைவளவன் பேச்சுல இருந்து விஜய் இந்த விவகாரத்தை அரசியலுக்கு பயன்படுத்திக்கிட்டார், அப்படிதான் புரிஞ்சுக்கணும். எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது மிக சிறப்பாக அரசியல் செய்தார். இன்றைக்கு அவர் மௌனமாக கடப்பது என்பது அவங்கள பகச்சுக்காம இருக்க வேண்டாங்கிற இடத்தில் இதுவும் ஒரு அரசியல் தான். இப்ப ராகுல் காந்தியின் மீதான கைது விமர்சித்தாரு. காவல்துறையினர் போராடியவர்களை மீது நிகழ்த்திய எக்ஸஸ் அவர்கள் பலத்தை பிரயோகித்தார்கள். நீங்க மோதல்றீங்கனால 2 பக்கமும் சமமா ஆளுக்கு ஆயுதங்களை கொண்டு வந்து தாக்கிட்டாங்கன்னு போயிடும். ஒரு தரப்பு கூடுதலா இருந்தா அவர்கள் நிகழ்த்தியது தாக்குதல்ங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்படும். அப்ப இந்த இடம் ஒரு டோன் டவுன், பாஜகவை பாலிசி ரீதியிலாக கூட பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று கவனமாக அரசியல் ரீதியில ரொம்ப துல்லியமாக திட்டமிட்டு எடுக்கப்பட்ட நகர்வான்னு அதை கேட்கிறேன்.